சற்றுமுன் கிடைத்த முக்கிய செய்தி, கோவை விமான நிலையத்திலிருந்து சாலை வழியாக ஈரோட்டிற்கு புறப்பட்ட விஜய் தற்பொழுது காரில் வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனிடையே இவர் சற்று நேரத்தில் ஈரோட்டில் தனது பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில் நேற்று முதலே தாவேகா தரப்பினரிலிருந்து சில நெறிமுறைகளை அறிவித்திருந்த நிலையில், அதாவது பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என யாரும் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வர வேண்டாம் என அறிவுறுத்தியிருந்த நிலையில், அதையும் மீறி இன்று கைக்குழந்தையுடன் சில பெண்கள், கர்ப்பிணிகள் மற்றும் முதியவர்கள் காலை முதலே இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். இதையடுத்து தாவேகா தரப்பினர் அவரை அங்கிருந்து வெளியேற்றி வருகின்றனர். இது குறித்து கூடுதல் தகவல்களுக்காக நம்முடன் செய்தியாளர் சக்திவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் கட்சியின் தலைவர் விஜய் மக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் வகையில் இன்று ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொகுதிக்கு உட்பட்ட விஜயமங்கலம் சரளை என்ற பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கின்றது. இந்த கூட்டத்திற்காக இன்னும் சற்று நேரத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் அங்கு வந்து பொதுமக்களை சந்தித்து இந்த பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். இதற்கு சென்னையில் இருந்து இன்று காலை தனி விமானம் மூலம் கோவை வந்தடைந்த தலைவர், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது கோவையிலிருந்து தனி காரில் தற்போது ஈரோட்டில் நடைபெற இருக்கும் அந்த பொதுக்கூட்ட இடத்திற்கு வந்து கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. விஜயை காண, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை காண்பதற்காக உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து, அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஈரோட்டை மத்தியமாக வைத்து அருகாமையில் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டம், திருப்பூர், கோவை, கரூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்து பொதுமக்கள் வருகையானது இந்த காலை முதலே அதிகரித்தே காணப்பட்டு வந்தது. இதற்கு முன்னேற்பாடு பணிகள் கடந்த 5 நாட்களாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் காவல்துறையினரும் இன்று துரிதமாக செயல்பட்டு அந்த போக்குவரத்து பாதிப்பு எதுவுமே ஏற்படாமல் இருக்கவும், பொதுமக்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்கவும் அதுக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை துரிதமாக செய்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தற்போது கோவை விமான நிலையத்திலிருந்து சற்று நேரத்திற்கு முன்பாக கிளம்பி தற்போது ஈரோட்டை நெருங்கி வருவதாகவும் தகவலானது கிடைக்கின்ற நிலையில் காவல்துறையினர் கூட்டம் அதிக சேர்ந்து வருவதால் அவர்களை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள உள்ளே சிலரை அனுமதிக்காமல் தடுத்து வருகின்றனர். ஏனென்றால் அசம்பாவிதம் ஏதாவது ஏற்பட்டால் காவல்துறையினர் அதுக்கு பொறுப்பாகிவிடும் என்ற ஒரு அச்சத்துடன் தற்போது காவல்துறையினர் அந்த துரிதமான செயல்பட்டு அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது பொதுக்கூட்ட நடைபெறும் இருக்கும் இடத்தில் வருகை தர இருப்பதால் அவரை காண்பதற்காக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்து இருக்கின்றனர். அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.